இத்திருப்பலியில் பங்கெடுப்பதற்கு தடையாயிருக்கிற அனைத்து குற்ற குறைகளையும் நினைத்து மனவருந்தி மன்னிப்பேன். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன்.
நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இறைவாய் எல்லாம் வல்ல தந்தையே, நீர் சிலுவையின் மறைபொருளாம் எங்களை உறுதிப்படுத்தி உம் திருமகனின் உயிர்ப்பின் அடையாளத்தால் ஒத்துழைப்பீரே. அதனால் மணியார் திரு செல்வராட்சியில் கனிவுடன் இரக்கம் கொண்டு தெரிந்து கொண்டவர்களுடைய தொடர்பில் அவரை சேர்த்தெழுதினாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறை வசனங்கள் 11-21 முடிய. யோவானாகிய நான் பெரிய வெண்மையான ஓர் அரியணையை கண்டேன். அதில் ஒருவர் வீற்றிருந்தார். அவர் முன்னிலையில் மண்ணகமும் விண்ணகமும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து விட்டன. இறந்தோருள் சிறியோர் பெரியோர் ஆகிய அனைவரும் அந்த அரியணை முன் நிற்க கண்டேன். அப்பொழுது நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. வேறொரு நூலும் திறந்து வைக்கப்பட்டது. அது வாழ்வின் நூல். இறந்தோரின் செயல்கள் அந்நூல்களில் எழுதப்பட்டிருந்தன. அவற்றுக்கு ஏற்ப அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. பின்னர் கடல் தன்னகத்தில் இருந்த இறந்தோரை வெளியேற்றியது. அதுபோல சாவும் பாதாளமும் தம்மகத்தில் இருந்த இறந்தோரை வெளியேற்றின. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப தீர்ப்பு வழங்கப்பட்டது. சாவும் பாதாளமும் நெருப்பு ஏரியில் எரியப்பட்டன. இந்த நெருப்பு ஏரியே இரண்டாம் சாவு. வாழ்வின் நூலில் பெயர் எழுதப்பட்டோர் நெருப்பு ஏரியில் எரியப்பட்டார்கள். பின்பு நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்து விட்டன. கடலும் இல்லாமல் போயிற்று. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீரே
என்ன இருக்கிறது நமக்கு தெளிவாக
தெரிவிக்கிறோம். மற்றவர்களுக்கு இறப்பு என்பது ஒரு பெரிய பயத்தை தந்தாலும் கிறிஸ்துவர்களாகிய நமக்கு என்பது அது வாழ்வின் மாறுபடுகின்ற தருணம், இறைவனை சந்திக்கின்ற தருணம். கடவுளை இன்னும் நெருக்கமாக நாம் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தருவதுதான் இறப்பு. அதனால மறுபடியும் சொல்வாரு, இறப்பே உன் கொடுக்கு எங்கே, சாவே உன் கொடுக்கு எங்கே. இயேசுவினுடைய பிறப்பை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த காலத்தில் இறப்பு நமக்கு இன்னும் அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. ஏனெனில் நம்முடைய தந்தை செல்வராஜ் விண்ணகத்தில் பிறந்திருக்கிறார். இயேசுவினுடைய பிறப்புதான் நம் அனைவருக்கும் நிலையான வாழ்வு உண்டு என்பதை மிகவும் திண்ணமாக்கிய தருணம். இறைவன் நமக்காக பிறந்தது எதற்காக என்றால் நம்மை மறு உலக வாழ்வுக்கு அழைத்து செல்வதற்காக. நம்முடைய பார்வையில் அவர்கள் இறந்தவர்கள் போல தெரிந்தாலும் அவர்கள் இறைவனோடு இன்றும் உயிர் வாழ்கிறார்கள் என்பதுதான் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற விசுவாசம். அந்த விசுவாசத்தின் மீதுதான் நம்முடைய வாழ்க்கையும் திருச்சபையும் கட்டப்பட்டிருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த இடைப்பட்ட காலத்தில் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு அர்த்தம் உள்ளதாய் நாம் அமைத்திருக்கிறோம் என்பதுதான் இறைவன் நம்மிடத்தில் கேட்கின்ற கேள்வி. ஒரு சிலருடைய இறப்பு, அப்பா இவங்க போயிட்டாங்களே அப்படின்னு நம்ம மனசுல தோணும். ஒரு சிலர் நினைப்பு, அப்பா உழைஞ்சாண்டா அப்படிங்கிறார். இன்று ஆண்டவர் என்னை அழைத்துக் கொண்டால் என்னை சுற்றி இருக்கின்ற சமூகம் என்னை பற்றி என்ன சொல்லும்? என்னை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு மனிதரை, நல்லதொரு மனிதரை நாம் இழந்து விட்டோமே என்று நம்மை பார்த்து சமூகம் சொல்லுமா? அல்லது நாம் இறந்ததற்காக நம்முடைய சமூகம் மகிழ்ச்சி அடையலாம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். அப்படி சிந்தித்து பார்க்கின்ற வேளையில் நம்மை விட்டு பிரித்து சென்ற தந்தைக்கு நாம் இந்த பலியை ஒரு ஒப்புரவு பலியாக ஒப்புக் கொடுப்போம். இதுவரை நம்மோடு இருந்து நமக்காக ஜெபித்த நம்முடைய தந்தை இன்று நம்முடைய ஜெபங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் விண்ணகம் செல்வதற்காக அவரது உலகத்தில் செய்த எல்லா பாவங்களையும் ஆண்டவர் நாமை தன்னுடைய இரக்கத்தினால் மன்னித்து அவரை முகமுகமாய் தரிசிக்கின்ற அந்த வாக்கியத்தை, நித்திய பேரின்பத்தை அவருக்கு தர வேண்டும் என்று இந்த பரிகார பணியில் தொடர்ந்து நாமும் ஜெபிப்போம். அர்த்தமுள்ள கிறிஸ்துவர்களாக வாழ்வோம். பிறகு இருக்கின்ற இயேசு நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தையும் அன்பையும் நிறைவாய் தருவார். அவருடைய நாமம் என்றும் வாழ்த்தப்படட்டும். ஆமென். நம்முடைய நாட்டுகளை இறைவனுடைய பாதத்திலே செலுத்தி இறைவனை மதித்து இந்த ஆத்மாக்கத்திலே காட்டியை அடைய வந்தார். இறந்து போன லாசருக்காக கண்ணீர் சிந்தினீரே, எங்கள் கண்ணீரையும் தொடங்கி இறைவாமை அடைகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளுங்க. இறந்தோர் உயிர்விட்டு செய்தீரே, எங்களுடைய சகோதரனுக்கு நித்திய வாழ்வடைக்கு இறைவாமை அடைகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளுங்க. இவர் வாழ்ந்த பொழுது தினத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக உடைய உடலையும் இரத்தத்தையும் திருவிருந்தாக தந்தீரை வாழ விருந்தரும் இவரை அமரச் செய்திட வேண்டும் என மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளுங்க. இவர் இந்த உலகிலே வாழத் தொடங்கிய பொழுது ஞானஸ்தானம் என்ற அருட்சாதனத்தினாலே இவரை கழுவினீரை இப்பொழுது பாவ அழுக்குகளை கழுவி விண்ணகத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என இறைவாமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளுங்க. நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள், அவருடைய குடும்பங்களிலே வருபவர்கள், யாரும் நினையாத ஆத்துமாக்கள், நம்முடைய செபவர்களை எதிர்பார்த்திருக்கின்ற ஆத்துமாக்களுக்காகவும் மௌனமாக செபிப்போம். அன்பு தந்தை இறைவா, நான் மன்றாடி பெற்றிருக்கின்ற இந்த மன்றாட்டுகளையும் எங்களோடு உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் சிறப்பாக ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய பிறப்பின் மகிழ்ச்சியானது அனைத்து மக்களுக்கும் ஆறுதலையும் தேர்தலையும் இடத்தையும் மகிழ்ச்சி தந்தது போல நம்முடைய இறப்பினால் அழுகின்ற குடும்பத்தாருக்கு
ஆர்வத்துடன் சிறப்பாக ஜெபிக்கிறோம். திருப்பலி வழியாக அவள் ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொரு மன்றாட்டுகளையும் ஜெபத்தையும் ஏற்றுக்கொண்டு இறந்த ஆன்மாக்களுக்கு முடிவில்லாத வாழ்வையும் சிறப்பாக இறந்து செல்வதனுடைய ஆன்மாவுக்காகவும் சிறப்பாக ஜெபித்துக் கொடுக்கிறோம். இந்த ஜெபத்தை எல்லாம் ஏற்று அவர் முடிவில்லாமல் இருக்கிறோம் என்று நான் இயேசு கிறிஸ்துவின் மன்றாட்டு கொடுக்கிறோம். ஆமென். என்னுடையதும் உங்களுடையதுமான வரி எல்லாம் அல்ல தந்தையாகிய கடவுளுக்கு இயற்கையதாக இருக்க மன்றாடுங்கள். புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிமைக்காகவும் நன்மைக்காகவும் கையினை திருப்பிலை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மடியார் திருத்தல்வராஜுக்காக இப்புகழ்ச்சி பலியை ஒப்புக் கொடுத்து உம்மை தாழ்மையோடு வேண்டுகின்றோம். அதனால் எங்களது இணைப்பற்றுள்ள மரியாதை முயற்சியை முன்னிட்டு அவர் வாழ்வுக்கு உயிர்த்தெழும் போது பேர் பெறுவாராக. எல்லாதவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவில்தான் நேர்மையான மீட்பின் எதிர்நோக்கு எங்களுக்கு விழுகின்றது. சாவு, திண்ணம் என்ற நியதி எங்கள் வருடத்தில் ஆழ்த்தினாலும் வர இருக்கின்ற அழிவில்லாத வாழ்வு இனி உண்டு என்னும் வாக்குறுதி எங்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றது. ஏனெனில் ஆண்டவரே, நம்பிக்கையாளர்களுக்கு வாழ்வு மாறுபடுகிறதை அன்றி அழிக்கப்படுவதில்லை. இந்த மன்னக வாழ்வின் உறைவிடம் அழிவதும் விண்ணகத்தில் நிலையான வீடு ஆயத்தமாக இருக்கின்றது. ஆகவே வளர்ப்போடும் அருகில் அமர்வோர் தலைமை தாங்குவோடும் வான்படையின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் மாற்றியை புகழ்ந்து பாடி முடிவின்றி உன்னதங்களிலே
ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தருவி. ஏனெனில் உம் திருமகனாகிய என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உயிர்ப்பித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கு என மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். ஆகவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே தூயாவியால் தூய்மைப்படுத்த இந்த தாழ்மையோடு வேண்டுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உடன்பணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். இதில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர்களை இரவு விருந்து அருகில் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு மீண்டும் நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறினார், இதிலிருந்து பெற்று வருகிறது. ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் இது பாவமன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, உம் திருமகளின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணப்பத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஒரு திரு அவையும் காணிக்கையை கண்நோக்கியுள்ள உண்மை மன்றாடுகிறோம். இப்பலியினால் இவ்வுலகம் கணிய திருவிழமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடம்பு திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உடலும் உடையவராக விளங்கச் செய்கிறாக. என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு வாழ்த்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கண்ணியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், எங்கள் பாதுகாவலாகிய புனித செவேரியார் மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுள்ளோமாக இவர்களின் எழுத்துகளால் நாங்கள் என்றும்
உன் உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, உலகு எங்குமே பரவி இருக்கின்ற உம்முடைய திரு அவையை இன்று நினைவு கூறுகிறோம். எனவே இவர்களுக்கு அமைதியை மீட்டும் தர வேண்டும் என மன்றாடுகிற சமயத்திலே உலகிலே பயணம் செய்யும் உம்முடைய திரு அவை சிறப்பாக மடியாக என்னுடைய திரு தந்தை பிரான்சிஸ், எங்களாய தாமஸ்